பட் இந்த ப்ராசஸ் ஸ்பீட் அப் பண்ணறதுக்கு நாங்க என்ன பண்ணோம், நாங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு தயாரா இருக்கோம். என்னன்னா அங்க டிஎல்எஸ்ல என்ன சொன்னாங்களா மேடம்? அந்த ஃப்ரீ லாயர் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? அதுக்கப்புறம் அந்த அம்மா இங்க வரல, குழந்தைய மட்டும் போயிட்டு ஹோம்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட நாங்க குழந்தைய அனுப்பல இது வரைக்கும். வந்து மட்டும் அதுக்கப்புறமா ஒரு வரல போல இருக்கு, கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம கோர்ட்டுக்கு போகணும். இல்லம்மா, இடையில வந்து முடிவெட்ட கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் குழந்தைய திரும்ப கொண்டு விடாததுனால போலீஸோட போய் தான் அந்த குழந்தைய திருப்பி கூப்பிட்டு இருக்காங்க. இது சொன்னதே அங்க உள்ளவங்க கலெக்டர் சார பார்த்ததுக்கு அப்புறமா மேடம். ஆமா, அங்க உள்ளவங்க தான் சொன்னது, அந்த ஹோம்ல உள்ளவங்க தான் சொன்னாங்க. சோ ஹோம்லயே அவங்க சொல்லிருக்காங்க. இப்போ என்னன்னா இத ஸ்பீட் அப் பண்ணோம்னா இந்த கேஸ் இம்மீடியட்டா போணும், அவளுக்கு இம்மீடியட்டா வெர்டிக்ட் வரணும். அதுக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்ணோமா அந்த பொண்ணுக்கு? இமீடியட்டா மேடம் அவங்க சைடுல அவங்க ஒருவேளை டிஎல்எஸ்ஏல உள்ள ப்ராசஸ் அவங்களுக்கு ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க செப்பரேட்டா தனியா அவங்க ஒரு லாயர் வச்சு கொஞ்சம் ஸ்பீடா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் மேடம். ஏன்னா வந்துட்டு குழந்தை அம்மா கூட தான் இருக்கணுங்கிறதுதான் சொல்லுவாங்க. பட் அத கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சாதாரணமா இந்த மாதிரி கேசஸ் கோர்ட்ல ஒரு வாட்டி ஃபைல் பண்ணியாச்சுன்னா எவ்வளவு நாள் ஆகுமா? அந்த அளவுக்கு எங்களுக்கு கிளியரா தெரியல மேடம், லாயருக்கு தான் தெரியும் அது. சரி சரி, அந்த அம்மாவையும் வேணா வர சொல்லுங்க இங்க, நம்மளுக்கு கமிட்டிக்கு அதுக்கப்புறம் அவங்க வரல, நாங்க என்னன்னு கேக்குறோம். சரிம்மா, நாங்க எங்களோட டீமோட வந்து உங்களை பாக்குறோம், அந்த பொண்ணை கூட்டிட்டு வரோம். நீங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இப்ப எனக்கு புரிஞ்சுது. இப்ப என்னன்னா அவர் பிரச்சனை பண்ணிருக்கலன்னா, அப்பா பிரச்சனை பண்ணிருக்கலன்னா உங்களுக்கு குழந்தை கொடுத்துருப்பாங்க. இப்ப அவர் வந்து பிரச்சனை பண்ணதுனால இவங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. இவங்க முடிவு எடுத்தா நாளைக்கு இவங்களுக்கு அகேன்ஸ்டா போயிடும். அதனால அவங்க வந்து கலெக்டர் சொல்ல வந்து கேஸ் நிக்க முடிச்சுன்னு சொல்ல அவங்க வந்து வீட்டுல வந்து வீடெல்லாம் பார்த்தாங்க, விசாரிச்சாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் நீங்க காலையில ஹோமுக்கு வாங்க, புள்ளைய வந்து அவர் வந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டி புள்ள உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொன்னாங்க. காலைல 9 மணிக்கு போனோம், எனக்கு 6 மணி வரைக்கும் அங்கதான் மேடம் உட்காந்து, கடைசியில பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னாங்க. அவங்க சைட்ல இருந்து எல்லா ப்ரிகாஷனும் எடுத்துப்பாங்க. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு இவ வந்து பிரச்சனை பண்றா, நாளைக்கு அவர் பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும்.